வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். நீ கர்ப்பமா இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்க பேத்தி முழுகாம இருக்காங்க. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா தமிழ் முழுகாம இருக்கா. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சே. One week later. மாப்பிள்ளையோட தாய் மாமா. ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எமோஜி நாவல். இது எழுதினது ஒரு தமிழர், நம்ம மதுரக்காரர் தான். அண்ட் இந்த நாவல் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கிண்டில் அவைலபிளா இருக்கு. வழக்கமா பிளாக் அண்ட் ஒயிட் பேஜஸ் ரீட் பண்ற மாதிரி இல்லாம இதுல எமோஜிஸ், இமேஜஸ், ஏன் கலர்ஃபுல்லான டெக்ஸ்ட்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். இந்த நாவலுடைய பேஸ் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியில் இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஒருத்தர் வந்து புக் எழுதலாம் அப்படிங்கிறப்பல அதுக்கு இன்னொருத்தர் எழுதலாமே, எதை பத்தி எழுதலாம்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்த பத்தி எழுதலாம். வாழ்க்கைனா என்ன, இந்த பிரபஞ்சம் ஏன் இருக்குது, நம்ம உடல்ல உயிர் எங்க இருக்குது, குவாண்டம் பிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ், எல்லாத்த பத்தி எழுதலாம்ங்கறப்ப அதுக்கு இன்னொருத்தர் சரி ஓகே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆரம்பிச்ச அந்த கான்வர்சேஷன் அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் போகுது. ஸோ இந்த கான்வர்சேஷன்ல அவங்களுக்கு வந்த புரிதல் என்ன, இது மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் கதையே. அண்ட் முக்கியமா இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன்ல ஒருத்தர் சயின்ஸை பத்தியும் ஒருத்தர் ஆன்மீகத்தை பத்தியும் பேசுவாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு கூடிய கருத்து வந்து பொதுப்படையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருடைய நேமை மென்ஷன் பண்ணாம தான் பேசுவாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இந்த கான்வர்சேஷன்ல இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, ஃபிளாஷ்பேக், லவ் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர்லயும் ஒரு விஷயமா வந்து ரிவீல் பண்ணிட்டே வருவாங்க. முக்கியமா எண்ட் ஆஃப் தி சாப்டர்ல பர்பஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் இஸ் என்லைட்டன்மென்ட் த்ரூ a book. சோ யாரெல்லாம் மெட்டாபிசிக்ஸ் அண்ட் பிலாசபில ரொம்பவே இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களோ கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க. சோ இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படிங்கற நாவலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அது அமேசான் கிண்டல்ல அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ப்ராடக்ட் லிங்க் டாக் பண்ணிருக்கேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. வழக்கம் போல தான் இந்த வாட்டியும் எக்கச்சக்கமான கண்டென்ட்லாம் மாட்டி இருக்கு. வரிசையா ஓபன் பண்ணி பாத்துருவோமா? தம்பி வரிசையில் வாருங்கள். ஸோ ஃபர்ஸ்டா விஜய் சேகர் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ப்ரோ கையலுக்கு போட்டியா சிங்கப்பண்ணே அப்படிங்கிற சீரியல் எந்த அளவுக்கு டப் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஈக்குவலா டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாச்சு பரவாயில்ல, இது ஹெவி மேட்ரு. வாங்க சொல்றேன். மேட்ருன்னா சொல்றேன். ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. போன இடத்துல வில்லி பாக்குறா, சரி ஓகே ஹீரோயினுக்கு நல்லா சரக்கை ஊத்தி கொடுத்து எப்படியாச்சும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு போட்ட பிளானு கடைசியில எங்க வந்து நின்றுச்சுன்னா, நம்ம வில்லி லவ் பண்ண பையனே ஹீரோயினை போதையில கெடுத்துறான். ஐயா வாங்க, அம்மா வாங்க. இங்க அருமையான ரேப் ஒன்னு நடந்திருக்கு. பட் இதுல மேட்டர் என்னன்னா, இந்த மேட்டர் போதையில நடந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு மேட்டர் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த மேட்டர்ல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்குமே இந்த மேட்டர் தெரியாதான். என்ன கொடுமை சரவணது. பட் ஆக்சுவலா இந்த மேட்டர் யாருக்கு தெரியும்னா, நான் பண்ண தப்பால இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு. எஸ், இந்த மேட்டர் நம்ம வில்லிக்கு மட்டும்தான் தெரியும். பட் இப்படி ஒரு மேட்டர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இந்த வில்லி மறைச்சிட்டா. அதுதான் மேட்டர். மேட்ரு இதானா? ஐயோ மேட்டர் இது இல்லைங்க. இதுல மேட்டர் என்ன, இந்த மேட்டர் நடந்தது எப்போன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் 2024 பிப்ரவரி 19ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆகி போச்சு. பட் இப்பதான் நம்ம ஹீரோயின் மாசமே ஆயிருக்காங்க. எவ்வளவு மோசம் பாருங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அடிக்கடி வாந்தி எடுக்க வருது. தலைச்சுத்தலா இருக்குது. கையை குடுறி. நீ கர்ப்பமா இருக்க. இந்த பிரெக்னன்சி லேட் ஆகி நம்ம பார்த்திருப்போம். பட் டூ லேட் ஆகி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். ஒரு வருஷம்னா என்னது, குழந்தையே பெத்து எடுத்துக்கலாமேடா. இப்பதான் நீங்க பிரெக்னன்சியே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஒத்த பேப்பரை வச்சு நடத்திய சோதிச்சு பாக்குறீங்களா? மனதே வலியேவா. கயல்லியாச்சு தேவியோடைய பிரெக்னன்சியை உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன டெலிவரிக்கு தான் ஒரு 4-5 வருஷம் டைம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. பட் இவனுங்க தேவியவே ஓவர்டேக் பண்ணி பிரெக்னன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் டைம்னா அப்ப டெலிவரியை யோசிச்சு பாருங்க. என்ன பயமா இருக்கா?
முன்னாடிலாம் சச்சின் ரெக்கார்டை யார் உடைப்பா, கோலி ரெக்கார்டை யார் உடைப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டி போயிட்டு இருந்துச்சு. இப்ப தேவி ரெக்கார்டை யார் உடைப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டி ரொம்ப ஹெவியாகி போச்சு. அநேகமா ஆனந்தி தான் அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கான தகுதியான ஆளுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் உடைக்கிறான்னு. எங்க அப்பா மேல சத்தியமா இனி எவனாலையும் முடியாது. அடுத்த ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல, மனசு எல்லாம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு கார் சேசிங் சீன் பயங்கர பரபரப்பா இருக்கு, முடிஞ்சா சிரிக்காம பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. ஹெவி காமெடி. வாங்க காட்டுறேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே. இந்த இடம் தான் தெரியல இடம். அருள் மாமா காரோட நெட்டா இருக்குமோ, மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. போன் எடுக்க மாட்டேது. இந்த ரோடு எங்க போகும்? குறுக்கு வழியில போய் தடுத்துடலாம். கார் டயருடைய நட்டெல்லாம் கலண்டு விழுந்துருச்சாமா. இவங்க போன் பண்ணியும் அவங்க எடுக்கலையா. சரி ரைட், எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி குறுக்கு வழியில போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப மேடம் போக போற அந்த குறுக்கு வழியை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இப்ப அந்த புள்ள ஓடுனதுல ஏதாச்சும் ஒண்ணு குறுக்கு வழி மாதிரி தெரிஞ்சிச்சா? குறுக்கு வலிக்கிற மாதிரி மொத்தமும் மெயின் ரோட்லயே ஓடிட்டு கேட்டா இதுதான் நான் போய் ஷார்ட்கட்ல உங்களை பிடிக்க போறேன்னு வேற சொல்லுது. குறுக்கு வழியில போய் தடுத்துடலாம். ஆனா என்னதான் மேடம் வந்து மெயின் ரோட்லயே ஃபாலோ பண்ணி ஓடி போனாலும் எத்தனை வாட்டி அந்த காரை சேஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ் பண்றாங்கன்றத நீங்களே கவுண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஜஸ்ட் மிஸ் தான். சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? எனக்கு என்னமோ இந்த புள்ள குறுக்கு வழியில போற மாதிரி தெரியல. அந்த ஆள் தான் குறுக்கு வழியில போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரே ரோட்டை சுத்தி வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த புள்ளையும் ஒரே ரோட்ல போயிட்டு சேஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, கடைசில எப்பதான் இந்த புள்ள பிடிக்குதுன்னு நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ள ஒரு 3/4 மணி நேரமா ஓடிட்டு இருக்கு. இந்த 3/4 மணி நேரத்துல அவன் சென்னை தாண்டி செங்கல்பட்டுக்கே போயிருப்பான். ஆனாலும் இந்த புள்ள கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த காரை பிடிச்சிச்சு பாத்தீங்களா? அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். உங்க கார் சக்கரத்துல இருந்து நெட்டு கண்டு விழுந்துருச்சு மாமா. உங்க பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்தலாமே. இப்படிப்பட்ட ஒரு காமெடியான சீட்டட் சீனை எங்கேயாச்சும் நம்மளால பார்க்க முடியுமா? ஏன் இப்படி பாக்குறாரு? அடுத்த தர்ஷி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு கல்யாண மண்டபத்துல குடும்பமே சேர்ந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒளிஞ்சு பிடிச்சலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, கல்யாண மண்டபம்னாலே காமெடி பண்ற இடம் தானே, வாங்க என்னன்னு பாத்துருவோம். கேளப்புங்கடா, மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் உள்ள வாங்கல. சரி, இத வந்துறேன். இந்த சீரியல்ல ரோகிணின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா வெளிநாட்டுல இருக்காராம், அதுவும் ஜெயில இருக்காராம். அவருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. இந்த சொத்து எல்லாத்தையும் பாத்துக்கிறது யாருன்னா அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஆகிய இவராமா. இவரு ரோகிணியுடைய அங்கிள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அம்புட்டு கதையும் பொய். இந்த மொத்த பொய்யையும் மொத்த குடும்பமும் அப்படியே உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சம்பந்தி, ஏன் அழறீங்க? வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்ப இந்த மொத்த குடும்பமும் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க பொண்ணு வீட்டு சார்பா. அதே கல்யாணத்துல இருக்கக்கூடிய மாப்பிள்ளையுடைய தாய் மாமனா இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம ரோகிணியுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அதான் ரோகிணியுடைய மாமான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம மணி என்ன. கண்டிப்பா மட்டன் பிரியாணி போட்டுதான் வரீங்களா? இப்ப இவங்க 2 பேரும் நேருக்கு நேரு சந்திச்சாங்கன்னா சந்திச்சிருச்சு போயிடும். இந்த சீனை எடுக்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்டது 4 எபிசோடு. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம்.
ஆர்டர் எடுத்தது அதோ மாலை எடுத்துட்டு போறாங்களே அவங்கதான் போயிட்டாங்களே. எங்க கூட பூ கட்டுற பொண்ணு. அதாவது ஒருத்தர் ஒரு கல்யாணத்துல பாத்துக்கல அப்படின்னா அது நடக்கும். வழக்கமா நமக்கு கூட நடந்திருக்கும். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், ஒரு சில பேரை மீட் பண்ணாமலே ரிட்டர்ன் வந்திருப்போம். ஆனா ஒரு குடும்பமே கிட்டத்தட்ட 8 பேர் போயிருக்காங்க. இந்த 8 பேரு கண்ணிலையும் அந்த ஒருத்தர் மாட்டவே இல்லையாமா. இத்தனைக்கும் அவர் தான் மொத்த கல்யாணத்தையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. இதுல பொண்ணோடைய அப்பா வேற மணியானண்ட போயிட்டு வாங்க என் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு கூப்பிடுவாப்ல. இவர் எப்பெல்லாம் கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் சமையல் கட்டுல இருந்து ஒருத்தர் ஓடி வந்துருவாப்ல. வாங்க வாங்க முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வேற வச்சு ஓட்டுறாங்க. என்ன சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, அவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். தெரியலையே. என்னப்பா என்னாச்சு? என் ஃப்ரெண்டு கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, வாங்க போலாம். சரி, நாளைக்கு ஏதாவது பார்த்து. சாம்பார் கொதி வந்துருச்சு, உப்பு காரம் பாத்தீங்கன்னா இறக்கி வச்சிடலாம். உங்க ஃப்ரெண்ட் அப்புறம் பாக்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? சோ அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட 4 எபிசோடுக்கு ஒரு குடும்பமும் ஒருத்தரும் சேர்ந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடி கடைசியா 5வது எபிசோட்ல தான் நேருக்கு நேரம் சந்திச்சிட்டாங்க. மாப்பிள்ளையோட தாய் மாமா. அங்க என்னன்னா அந்த புள்ள ஒரே ரோட சுத்தி ஓடிட்டு இருக்குது. இங்க என்னன்னா ஒரே மண்டபத்துல சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லா இடத்துலயும் ஒரே கான்செப்ட் தான் போல இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அடுத்ததா கீதா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆகா கல்யாணம் அப்படிங்கிற சீரியலையும் கொஞ்சம் போய் பாருங்க, அங்கேயும் ரொம்ப வருஷமா பிரெக்னென்ட்லாம் ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரெக்னன்சி கண்டென்ட் எத்தனை சீரியல்ல ஓடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லா சீரியல்லையுமே ஒரு சீரியலுக்கு ஒரு ஆளாச்சும் மினிமம் பிரெக்னென்ட் ஆக்கிடணும் அப்படிங்கிற முடிவுல எல்லா சீரியலையும் இந்த பிரெக்னன்சி கண்டென்ட்ஸ் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆகா கல்யாணம்ல ஐஸ்வர்யா பிரெக்னென்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. மக்களும் அதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தேவிக்கு அடுத்த இடத்துல ஐஸ்வர்யா தான் வச்சிருக்காங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்குது. தேவிக்கு போட்டியா ஐஸ்வர்யா ஆனந்தி இவங்களோட நிக்கல. ஏன் நினைத்தாலே நிக்கும் அப்படிங்கிற சீரியல்ல கூட ராணி அப்படிங்கிற கேரக்டர் போன ஜூன்ல இருந்து பிரெக்னென்ட்டா தான் இருக்காங்க. உங்க பேத்தி முழுகாம இருக்காங்க. புறாவ கர்ப்பமானா. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க ராணி பௌத்த எவ்வளவுதான் உத்து பார்த்தாலும் அந்த புள்ள பிரெக்னென்ட்டா தான் இருக்குதுன்றதுக்கான எந்த ஒரு அறிகுறி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நீங்க டெலிவரியை எத்தனை வருஷம் வேணாலும் டிலே பண்ணிக்கோங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா கொஞ்சமாச்சும் இந்த வயித்தை கொஞ்சம் பெருசா ஆக்கினாதான் பாக்குற எங்களுக்கும் ஆமால இந்த புள்ள பிரெக்னென்ட்டா இருக்குல்ல அப்படிங்கிற ஞாபகமாச்சு வரும். என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. சரி, இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தவங்களாச்சும் உண்மையிலேயே பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்ற மாதிரி கண்டென்ட் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல. சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ங்கிற கேரக்டர் அந்த புள்ள பிரெக்னென்ட் ஆகாமே பிரெக்னென்ட் ஆயிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா பொய் சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்களாமா. முழுகாம இருக்கா? இல்ல பாம் கர்ப்பம். உன்னை யாருமா நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்ல சொன்னது? நான் உன்கிட்ட வந்து என் வாழ்க்கையை காப்பாத்து, என் உசுரை காப்பாத்துன்னு உன்கிட்ட வந்து கேட்டேனா? இது எப்ப இருந்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போன ஆகஸ்ட்ல இருந்து அந்த புள்ள பிரெக்னென்ட்டா இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்குதா. குடும்பம் ஃபுல்லா பரவாயில்ல தமிழ் பிரெக்னென்ட்டா இருக்கு அப்படின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா. மத்தவங்களுக்காச்சும் டெலிவரிக்கு வெயிட் பண்ணோம், இது எதுக்கு வெயிட் பண்றோன்னே தெரியாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல பொய் நல்ல பிரெக்னன்சி. முடியல பார்க்கலாம் தேவி ரெக்கார்ட கடைசியில யாரு தான் பிரேக் பண்றாங்கன்னு. பட் அதை பார்க்கிறதுக்கே நம்ம 4 வருஷம் வெயிட் பண்ணணும். அடுத்ததா கலை அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சஃபி ப்ரோ கயல் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம தேவிக்கு குழந்தை பிறந்துச்சுல அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேவிக்கு குழந்தை பிறந்ததே பெரிய சம்பவம் தான், அதுல ஒரு சம்பவமா வாங்க அது என்னன்னு பாத்துருவோம். வாங்க சார் வாங்க. அம்மா ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு போல. லிஃப்ட்டுக்குள்ள போன உடனே ஆக்சிஜன் இல்லாம தேவி ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம கையலுடைய அம்மா மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்களா. என்னமாச்சு உனக்கு? அம்மா நல்ல வேளை மயங்கி இருக்கு. மயக்கம் போட்டு கிடந்த அம்மா லிஃப்ட ஓபன் பண்ண உடனே தேவி அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ஸ்ட்ரெச்சரை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க மயக்கம் போட்டு கிடந்தீங்கம்மா, நீங்க எப்ப முழிச்சீங்க எப்ப ஸ்ட்ரெச்சரை தள்ள ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாயி போச்சு.
கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். எனக்கு பர்சனலா இந்த சீரியல் நடிக்கிற ஆக்டர்ஸை விட டைரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா ஸ்டார்டிங்ல தேவியை பிரெக்னன்ட் ஆக்கி விட்டாப்புல, அதுக்கப்புறமா அதை மறந்துட்டாப்புல. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை மயக்கம் போட வச்சாப்புல, அதையும் மறந்துட்டாப்புல. யாருக்கு எந்த விதமான பார்ஷியாலிட்டி பாக்குறது கிடையாது, எல்லாத்தையும் மறந்துடுவாப்புல. பாரதி ஒரு தேசிய வியாதி. மற்ற சீரியல் எல்லாம் ஞாபக மறதி அப்படிங்கிறது கண்டென்ட்ல இருந்தா, இங்க டைரக்டர் கிட்டயே கண்டமெனிக்கு இருக்குது. டியூட்டிக்கு போங்கயா. அடுத்ததான் நாண்டி ஆன் இன்ஸ்டா அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. அண்ணா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பொன்னி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வில்லனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்கல. ஆனா அதை அவங்க சீரியஸா தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? பெட்ரோல் எடுத்துருவாங்கடா. மெயின் வில்லன் கால் பண்ணி அவன் ரெடி பண்ணிருக்கிற வில்லனுங்கிட்ட பொன்னியை போட்டு தள்ள சொல்லியிருக்கான். அதுவும் எப்படி, பொன்னியை கொளுத்தி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். எவ்வளவு சிம்பிளான ஒரு வேலை. இந்த வேலையை வில்லன்கள் செய்ய போறாங்க. அவங்க கொளுத்துறத மட்டும் முடிஞ்சா சிரிக்காம பாருங்களேன். என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? ஒரு பாய் சுத்தி ஊத்துங்கடா. அடே, நீங்க எல்லாரும் உண்மையிலேயே வில்லன் கோர்ஸ் எடுத்து தான் படிச்சுட்டு வந்தீங்களா, இல்ல தப்பா காமெடியன் கோர்ஸ் எதுவும் படிச்சுட்டு வந்தீங்களாடா? ஏண்டா ஒருத்தனை கொளுத்தணும்னா அவன் மேல தானே பெட்ரோலை ஊத்தணும். கோர்ஸ் படிக்காத எனக்கே தெரியுது, கோர்ஸ் படிச்ச நீங்க ரவுண்டு போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. இதுல வேற இருக்கிற பெட்ரோலை ஃபுல்லா கீழே ஊத்திட்டு அந்த புள்ள மேல பெட்ரோலை ஊத்த சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னு கேளுங்களேன். மிச்சம் இருக்கிறத அவன் மேல ஊத்தி விடுங்கடா. புதுசா ஊத்துறதுக்கெல்லாம் பத்தாது, இருக்கிறது கொஞ்சம், அதை வேணா ஊத்தி விடுறேன். சூப்பர்ல. ஆனாலும் நீங்கெல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க கூடாதுடா. இருக்கிற பெட்ரோல் எல்லாம் கீழே ரவுண்டா ஊத்தி அதுல பத்த வச்சு, அதுக்கப்புறம் ஒரு கம்பை எடுத்து வந்து அதை பத்த வச்சு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் பொன்னியை பத்த வைக்கலான்னு போகும்போது கடத்துல ஹீரோ சாரே ஒளிஞ்சிருந்தவன் பார்த்தான். கடைசி வரைக்கும் இவங்க பத்த வைக்க மாட்டாங்க போல இருக்கு. நானே வந்து காப்பாத்திடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் காப்பாத்திட்டான். என்ன அடியாள் இல்லாத அனாதை வில்லன் ஆக்கிட்டீங்களா? தீக்குச்சியை பத்தின கையோட பொன்னி மேல போட்டிருந்தாலே மேட்ரு ஓவர். ஆனா இப்படிப்பட்ட புத்திசாலியான வில்லன்கள் எல்லாம் இவங்க எங்க இருந்து தான் பிடிக்கிறாங்கன்னு சத்தியமா புரிய மாட்டேது. இப்போ உங்களுக்கு புரியாது, நீங்க வில்லன் ஆகும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். சாலந்தான் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட க்ளோஸ் ஆதிக்காக பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை and take care.